ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி சூப்பரான ஒரு ஹோட்டல் தாங்க வந்திருந்தோம். நியூ இயர் இந்த தடவை வியாழக்கிழமை வந்ததுனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க. ஸோ வெஜ்ஜில் வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த ஹோட்டல் வந்தோம். இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இயல் ரெஸ்டாரண்ட் சொல்லி பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலுங்க. திருப்பூரில் வேலம்பாளையமில் இருக்குங்க, பெரியார் காலனி அந்த இடத்துல இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸை பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நியூ இயர்ங்கிறதுனால நிறைய பலூனில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. வர குழந்தைங்க எல்லாத்துக்குமே பலூனும் கொடுத்தாங்க. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஹோட்டலே. டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நான் இது ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் வந்து பார்த்து தாங்க ட்ரை பண்ணேன். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயல் ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மீல்ஸ் வாங்கியிருந்தோம். மீல்ஸ்க்கு வந்து நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே ஒரு 3 மணிக்கு வந்தோங்க. அதனால் வந்து உங்களுக்கு துவையிலும் பாயசமும் முடிஞ்சிச்சு. டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பருப்பொடி நெய்யுமே அட்டகாசமாக இருந்துச்சு. அடுத்து சாம்பாரும் நெய்யும் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என் பொண்ணே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. புளிக்குழம்பும் சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு மீல்ஸில் வந்து இது நல்லா இல்லைங்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. பொரியல்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. என் பொண்ணு சாப்பிட்றது பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் காரமாக அளவாக தாங்க இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மெஜஸ்டிக் பன்னீர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நான் மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. லைட்டாக வந்து அப்படி இனிக்கிற மாதிரி இருக்கும். ஜப்பான் சிக்கன்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இனிப்பு செய்வீங்க. ஆனால் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் இருக்கிற இந்த வெங்காயம் கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இதுவும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. புரோட்டாவுக்கு குருமா வாங்கியிருந்தாங்க. அது ஆல்ரெடி கொடுத்துட்றாங்க. தனியாக வேணாலும் நம்ம கிரேவி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஆனால் அந்த குருமாவே அவ்வளோ டேஸ்ட்டு. மெயின் வந்து இந்த வெஜ்ஜு ஃபிஷ் தாங்க. என் பொண்ணுக்கு ஃபிஷ்ஷே பிடிக்காது. ஆனால் இந்த ஃபிஷ் வந்து எதில் செஞ்சாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியலைங்க. சோயா மாதிரி இல்லை. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே ஒரு ஒரிஜினல் ஃபிஷ் சாப்பிட்டா எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. குழந்தைகளுக்கு மெயினாக ரொம்ப பிடிக்குதுங்க. என் பையன் இந்த வெஜ் ஃபிஷ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். பாப்பா வந்து மீனே சாப்பிட மாட்டான். ஆனால் அவளுக்கு வந்து அந்த மீன் டேஸ்ட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அவளோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவளுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறது. இங்கே வந்து ட்ரை ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு நான்வெஜ்ஜில் வந்து என்னெல்லாம் நம்ம வாங்குவோமோ அது எல்லாமே பன்னீர்லையும் சோயாலையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் ட்ரை பண்ணது வந்து வெஜ்ஜு சிக்கன் தாங்க. மட்டனும் இருக்குது, வெஜ்ஜு மட்டனும். நாங்கள் வெஜ்ஜு சிக்கனை வந்து தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோங்க. அந்த வெஜ்ஜு சிக்கனை வந்து இப்படி பிச்சு எடுக்கும் போதே உள்ளே கூட உங்களுக்கு அந்த லேயர் எல்லாமே சிக்கன் மாதிரியே தாங்க இருக்குது. சோயா மாதிரியே தெரியல. டேஸ்ட்டும் சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த தயிர் சாதத்துக்கு உள்ளே வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரெஷ் ஜூஸு ஆரஞ்சு ஜூஸோடு முடிச்சிட்டாங்க. இந்த கடையில் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு செம்மையான ஒரு ஹோட்டல் தாங்க இது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லலாம் வெஜ்ஜு தான் சாப்பிடணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த கடைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. எல்லா ஐட்டமுமே நான்வெஜ்ஜில் கிடைக்கிற அத்தனை ஐட்டமும் வெஜ்ஜில் கொடுக்குறாங்க. டேஸ்ட் அப்படியே டிட்டோ இருக்குது. நீங்களும் நம்ம திருப்பூரில் இருக்கிற இயல் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.